வணக்கம் ஜி ஸ்பாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டான கம்பேரிசன் வீடியோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரெண்டு கார்களை கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ. கம்பேரிசன் வீடியோஸ் அப்படின்னு வரும்போது இன்டெப்தா அந்த ரெண்டு வண்டிக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ், எந்த வண்டி வேல்யூ ஃபார் மணியா இருக்கும், எது சிறந்த ஃபேமிலி எஸ்யூவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு நம்ம கிட்ட விக்டோரியஸோட எல்எக்ஸ்ஐ அதுக்கப்புறம் விஎக்ஸ்ஐ வெர்ஷன்ஸ் இருக்கு. எல்எக்ஸ்ஐ ஆன் ரோட் பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா 13 lakhs வருது. இதுவே விஎக்ஸ்ஐ பார்க்கும்போது 14.5 lakhs வருது. கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய் டிஃபரன்ஸ். இந்த 1.5 லட்ச ரூபாய் டிஃபரன்ஸ்க்கு விக்டோரியஸ் விஎக்ஸ்ஐ பெட்டரா இருக்கா இல்ல எல்எக்ஸ்ஐயே போயிடலாமா அப்படின்ற மாதிரி உங்க மனசுல இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோல வெளியே தெரிஞ்சிருப்போம். வீடியோக்குள்ள ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கு இந்த வாகனத்தை ரிவ்யூ பண்ண சொல்லணும்னா ஸ்ரீ சிட்டி ஆட்டோ ஷோரூம் ஒரு மாசமான ஒரு ஷோரூம் கொடுத்தலாம். நீங்க மாருதி நிறுவன கார்கள் பாக்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க அவங்களை ரீச் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு பெட்டரான சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சரி, விக்டோரியஸ்ல எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ அப்படின்னு போகும்போது விஎக்ஸ்ஐல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், அதாவது டார்க் கன்வெர்ட்டர் கிடைக்க ஆரம்பிக்குங்க. சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் எல்எக்ஸ்ஐலையும் இருக்கு, விஎக்ஸ்ஐலையும் இருக்கு. அண்டர் பாடி சிஎன்ஜி டேங்கோட வந்த முதல் மாருதி நிறுவன கார்கள் அப்படின்னா விக்டோரியஸ் தான் ஃபர்ஸ்ட் சொல்ல முடியும். ஸோ அதை பத்திலாம் பேசுவோம் வீடியோக்குள்ள போய். சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போய். Ignition on, feel the fire, red line rising, hearts go higher, no wishing car, no fake talk, GS Automotive. எப்பவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டி அதை பற்றி பேசிட்டு தான் மற்ற விஷயங்களை பற்றி பேசுவோம். விக்டோரியஸ் அப்படின்னு வரும்போது குளோபல் சி டெக் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. கர்வ் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 1145 கிலோகிராம் கிட்ட இருக்குங்க. ஸோ கிராண்ட் விட்டாராக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோகிராம் டிஃபரன்ஸ். கிராண்ட் விட்டாரா போகும்போது 1140 இருக்குது, இது 45 அப்படிங்கும்போது 5 கிலோகிராம் மேபி அந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் அடிஷனல் அந்த இன்டீரியரில் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்கள், எக்ஸ்டீரியரில் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அடப்பாக இருக்குமே வெளியே ஸ்ட்ரக்சரில் ட்ராஸ்டிக்கான என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான் என்னை பொறுத்த வரைக்கும். விக்டோரியஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குளோபல் என்கப், பாரத் என்கப் ரெண்டுலேயுமே 5 ஸ்டார் என்கப் ரேட்டிங் வாங்கியிருக்கு. பட் கிராண்ட் விட்டாரா ஸ்டில் அதை வாங்கலை. பாரத் என்கப்பில் கிராஷ் டெஸ்ட் பண்ணாங்க, பட் பண்ணினாலும் ரிசல்ட்ஸ் வந்து கிராண்ட் விட்டாரா பொறுத்த வரைக்கும் வரல. சரிங்க, கிராண்ட் விட்டாராவும் விக்டோரியஸை பற்றி சொல்லிட்டேன். விக்டோரியஸில் எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐக்கும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் மாற்றங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் மட்டும் விஎக்ஸ்ஐயில் அடிஷனல் ஆட் ஆகுது, வேற இதில் மிஸ் அவுட் ஆகுதுங்க. கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக இந்த பேசிக் மாடல் நீங்கள் எல்எக்ஸ்ஐ எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ளெண்டட் சில்வர், அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரே, அதாவது இந்த மேக்மா கிரேங்க, அதுக்கப்புறம் ஒயிட் கிடைக்குது. இதுவே நீங்கள் வந்து விஎக்ஸ்ஐ மாடல் போனீங்கன்னா அடிஷனலாக 2 கலர் கிடைக்கும். ஒன்று வந்து அந்த சிஸ்லிங் ரெட், இன்னொன்று வந்து எட்டர்னல் ப்ளூ. இந்த 2 கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குங்க. ஸோ இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், இபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், என்ஜின் ட்ராக் கண்ட்ரோலுங்க, ஹில் ஸ்டேட்டஸ் கண்ட்ரோல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வண்டியோட எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டி, அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் பார்க்கும்போது டீசெண்டாக இருக்குங்க. எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் வந்து ரொம்ப சாலிடாக இருக்காது, ரொம்ப ஃப்ரெஜைலாகவும் இருக்காது, ஒரு மிட்ல பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரக்சரலி ரியல் டைம் ஆக்சிடென்ட்ஸில் பார்க்கும்போது இந்த வண்டி நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதில் எந்த குறைகளும் எனக்கு பர்சனலாக தெரியல. என்ஜின் ஆப்ஷன்ஸில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு என்ஜின் ஆப்ஷன் தான். 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல். உங்களுக்கு ஒன்று 5 ஸ்பீட் மேனுவல் கூட பேராகி வரும். அப்படி இல்லைன்னா அதை நீங்கள் பைஃபியூல் சிஎன்ஜி மோட்லையும் எடுத்துக்கலாம், அதுவுமே வந்து 5 ஸ்பீட் மேனுவல் தான். இதுவே நீங்கள் விஎக்ஸ்ஐ வேரியன்ட் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆப்ஷன் கிடைக்குது அந்த 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் கூட. அப்படி இல்லைன்னா ஹைப்ரிட் பவர் ட்ரெயின், ஸ்ட்ராங் ஹைப்ரிட் பவர் ட்ரெயினும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் பவர் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் அந்த இருக்கக்கூடிய மாற்றங்கள்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோலை K15C அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் 101.64 பிஹெச்பி பவரும் உங்களுக்கு 139 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். இதோட பவர் டு வெயிட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88.76 ஹார்ஸ் பவர் பர் டன்னாக இருக்குது. பவர் டெலிவரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாக லீனியராக தாங்க கிடைக்கும். அக்ரஸிவான ஒரு பவர் டெலிவரி கொடுக்கக்கூடிய வாகனமாக இந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் இருக்காது. பட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிஃபைன்ட் அண்ட் ரிலையபிள் யூனிட்டாக இருக்குங்க. ரியல் டைம் மைலேஜ் கேட்டிங்கன்னா சிட்டிக்குள்ளே ஒரு 12, ஹைவேஸ் போகும்போது ஒரு 16 to 18 வரைக்கும் எடுக்க முடியும். நீங்கள் சிஎன்ஜி மோடில் நீங்கள் சப்போஸ் விஎக்ஸ்ஐ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளேயே 20, ஹைவேஸ் போகும்போது 27 ஈஸியாக கிடைக்குங்க. ஸோ சிஎன்ஜி வந்து அதிகம் கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். நீங்கள் அண்டர் பாடி சிஎன்ஜி டேங்க் கூட கொடுத்துருக்காங்க. அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஆனால் பூட் ஸ்பேஸ் காம்ப்ரமைஸ் அப்படின்றது இங்கே இல்லை. உங்களுக்கு 2 இண்டிபெண்டன்ட் ECUs பயன்படுத்துகிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கும், இன்னொன்று வந்து சிஎன்ஜிக்கும் பயன்படுத்துறதால உங்களுக்கு எஸ்சிஎன்ஜி டெக்னாலஜி அந்த மார்க் நிறுவனம் கால் ஃபார் பண்ணுவாங்க.
அந்த டெக்னாலஜியில் போகும்போது உங்களுக்கு பவரில் வந்து மேஜரான ஒரு கம்ப்ரமைஸ் இருக்காது, ஒரு 5 to 10% ட்ராப் அப்படின்றது மட்டும் தான் இருக்கும். திக் ஷீட் ஆஃப் இன்சுலேஷன் மெட்டீரியல் மேலே பயன்படுத்துறது, கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் கார்டு நம்மளால் பார்க்க முடியுது. லைனருக்கு இன்சுலேஷன் பேக்ஸ் அப்படின்றதையும் போட்டு கொடுத்துருக்காங்க. மாருதி நிறுவனத்தில் NVH வெல் கண்ட்ரோல்டாக இருக்கக்கூடிய ஒரு கார்னு சொன்னீங்கன்னா விக்டோரியஸை கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா அந்த டிஃபரன்ஸ் அப்படின்றது இருக்குது. வெளியில் இருக்கக்கூடிய நாய்ஸை வந்து கம்ப்ளீட்டாக உள்ள அரெஸ்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்க, என்ஜினை பொறுத்து சொல்லிட்டோம். என்ஜினில் மேஜர் டிஃபரன்ஸ், கேலிப்ரேஷன் டிஃபரன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் சிஎன்ஜி போனீங்கன்னா ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் வராது. ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 12 volt 6 amps லித்தியம் பேட்டரி ஒன்று கோ டிரைவர் சீட்டுக்கு கீழே பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் மூலமாக டாப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். அது வந்து கொஞ்சம் மைலேஜில் ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 1 or 2 kilometers மைலேஜில் ஹெல்ப் பண்ணும். அந்த பேட்டரிக்கு வாரண்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது வந்து 5 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி இருக்குது. அது நீங்கள் மேனுவலில் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் தெரியும். வண்டிக்கு ஸ்டாண்டர்டாக டிஃபால்ட்டாக கிடைக்கக்கூடிய வாரண்டி 3 வருஷம் அப்படி இல்லைன்னா 1 லட்சம் கிலோமீட்டர். எக்ஸ்டெண்டட் வாரண்டி போனீங்கன்னா 6 வருஷம் 1,60,000 கிலோமீட்டர் அப்படின்றது கிடைக்கும். வண்டியோட எக்ஸ்டீரியர் மாற்றங்களை பற்றி பேச ஆரம்பிப்போம். நோட் பண்ணிக்கோங்க, அந்த கிரே கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து VXI வேரியன்ட். இந்த சில்வர் கலரில் இருக்கிறது வந்து LXI வேரியன்ட். ஸோ ஃப்ரண்ட்டில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது, அப்படியே தான் இருக்கும். 210 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு வந்து இந்த ஃபேக் ஸ்கிப் லைட் அப்படின்றது வந்து அடிமனத்தை சின்ன சின்ன அடிகள் எல்லாம் கொஞ்சம் தாங்கிக்குங்க, ரொம்ப வந்து ஃப்ரெஜைலெல்லாம் இல்லை. பம்பர்ஸோட குவாலிட்டியும் அதே மாதிரி தான், ஃப்ரெஜைலெல்லாம் கொடுக்கல, ஓரளவுக்கு வந்து நமக்கு சாலிடாக தான் ஃபீல் ஆகுது. சின்ன சின்ன இம்பாக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் ஆகிடும், உடையாது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஹெட்லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே LXI VXI ரெண்டுலேயுமே வந்து ஹாலஜன் ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. வெளிச்சம் ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும், நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபாக் லேம்ப் ரெண்டுலேயுமே மிஸ் அவுட் தான். உங்களுக்கு DRL வந்து LXI-லையும் கிடைக்காது, VXI-லையும் கிடைக்காது. நீங்கள் கிராண்ட் பேசிக் மாடல் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா DRLஸை கொடுத்தாங்க. பட் இங்கே அதில் ஒரு காஸ்ட் கட்டிங் பார்க்க முடியுது, இங்கே DRLஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து சுசுகியோட பேட்சிங் கிடைக்குது. உங்களுக்கு பியானோ பிளாக்ல ஒரு சின்ன கிரில் எலிமெண்ட் இங்கே ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் அக்ரெசிவாக ஒரு அப் மார்க்கெட் ஸ்டைலிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வண்டியோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது இதில் என்னெல்லாம் மாற்றங்கள் தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, எவிடென்ட்டாக நமக்கு தெரியிற விஷயங்கள் இந்த ஓவியம். இந்த VXI-ல வந்து எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுளாக கொடுத்துருக்காங்க. இந்த கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாடி கலரில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. வேறஸ் நீங்கள் LXI மாடல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இது பாடி கலரில் பெயிண்டடாக இருக்காது. அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய மிரர் மட்டும் தான் எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இது எலக்ட்ரானிக்கலி ஃபோல்டபுள் கன்சோலாக LXI வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதுதான் மாற்றங்கள். அடுத்து இந்த டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க LXI வேரியண்ட்டில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாடி கலரில் பெயிண்ட் பண்ணியிருப்பது உங்களால் பார்க்க முடியும். ரெக்வஸ்ட் சென்சார், அதுக்கப்புறம் புஷ் பட்டன் ஸ்டார்ட்லாம் கிடைக்குது LXI அண்ட் VXI-லேயே. பட் இதில் தான் அந்த எக்ஸ்டீரியர் அந்த லுக்கில் தான் கொஞ்சம் மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க. மேலே ரூஃப் ரைல்ஸ் அப்படின்றது VXI-ல தான் கிடைக்கும், LXI வேரியண்ட்டில் ரூஃப் ரைல் அப்படின்றது கிடைக்கலங்க. ஸோ இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய மாற்றங்கள். இதை தாண்டி டயர் ப்ரொஃபைல்னு பார்க்கும்போது 215, 60, 17 லைனஸ் வந்து பிளாஸ்டிக் லைனஸ் தான் ரெண்டு மாடல்ஸ்லையுமே. உங்களுக்கு ஃப்ரண்ட்லையும் டிஸ்க்கு, ரியர்லையும் டிஸ்க்கு. உங்களுக்கு வீல் கேப்ஸும் சிமிலர் தான், டயர் ப்ரொஃபைலும் சிமிலர் தான் LXI VXI-ல. அதில் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் கிடையாது. உங்களுக்கு DLO பொறுத்த வரைக்கும் வந்து இந்த பர்டிகுலர் மாடலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு குவார்ட்டர் பேனல்லையுமே கிளாஸ் பார்ட்டிஷன் கொடுத்துருப்பதனால நமக்கு வெளிச்சம் நல்லா உள்ள கிடைக்குது. ஸோ எந்த இடத்துலையுமே கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகாது. இங்கே இன்டீரியர் தீமே மாருதி அவங்க டிப்பிக்கலான அந்த பிளாக் தீம்லேருந்து கொஞ்சம் பிளாக் அண்ட் அந்த ஐவரி தீம்குள்ளே போயிருக்கிறதுனால நமக்கு வந்து வெளிச்சம் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. ஸோ கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி டிண்டட் கிரீன் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து LXI VXI ரெண்டுலேயுமே கிடைக்குது. UV கேட் கிளாஸ் வந்து டாப் ஆஃப் த லைனில் தான் கிடைக்குது. ஆனால் டாப் ஆஃப் த லைன்லையுமே வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் UV கேட் கிளாஸ், ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் டிண்டட் கிளாஸ் தான் போட்டிருப்பாங்க. வீல் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2600 mm இருக்கு. விக்டோரிஸ், அதுக்கப்புறம் கிராண்ட் விட்டாரா, அப்புறம் ஹை ரைடர் மூணையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு டைமென்ஷன் ரீதியாக எந்த இடத்துல பொசிஷன் ஆகுது விக்டோரியஸ் அப்படின்றது காமிச்சிருக்கேன். டிராஸ்டிக்கான டிஃபரன்ஸ்லாம் இல்லைங்க, 1 சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டர் டிஃபரன்ஸ். அதுவும் டிசைன் எலிமெண்ட்ஸ்னால தான் மாறி இருக்க வழியே, மற்றபடி பெட்டர்மெண்ட் அப்படின்றது இல்லை எந்த வண்டியிலையுமே. சரிங்களா. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்வா அசிஸ்டட் ஃப்ரண்ட்டில் இண்டிபெண்டன்ட், ரியரில் வந்து டார்ஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சஸ்பென்ஷன் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டையும் ஹேண்ட்லிங்கையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே இந்த சஸ்பென்ஷனை வாங்கக்கூடிய கமெண்ட் குறை சொல்ல மாட்டோம். இந்த சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் டைனமிக்கலி ஃபோக்கஸ்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. கம்ஃபர்ட்டையும் டைனமிக்ஸையும் பேலன்ஸ் பண்ணுற அந்த நியூட்ரல் மேனர்ஸில் தான் வச்சுருக்காங்க. இது வந்து வண்டி பிளான்டடாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் லீகல் ஸ்பீட்ஸை தாண்டி தயவு செஞ்சு ஓட்டாதீங்க. 120 போனீங்கன்னா எந்த வண்டியாக இருந்தாலும் மோர் சேஃபராக இருக்கும். அதே மாதிரி பிரேக்ஸாக இருக்கட்டும், அந்த வண்டியோட ஹேண்ட்லிங் கேரக்டராக இருக்கட்டும் டீசென்ட்னு சொல்லலாம். நீங்கள் கார்னர்ஸ்லாம் எடுக்கும்போது வந்து பாடி கண்ட்ரோல் இருக்கும். அது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து கிக்கின் பண்ணி வண்டியை வந்து ட்ராக்ஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறதுல உங்களுக்கு தெரியும். அதாவது கார்னர் வேகமாக எடுத்திங்கன்னா ஸ்டீரிங்கோட ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷன் ஓகே, பட் ஃபீட்பேக் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்றது என்னோட அபிப்பிராயங்க. ஸோ இதுதான் விக்டோரியஸோட சஸ்பென்ஷன் அண்ட் டிரைவிங் கேரக்டரை பற்றி. ரோட் நாய்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெட் நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெல் கண்ட்ரோல்டாக இந்த வண்டியில் இருக்கும். உங்களுக்கு மற்ற நீங்கள் வந்து மாருதியோட ஃப்ராங்ஸ் போகிறீங்க, பலினோ போகிறீங்க, இந்த மாதிரி வாகனங்களில் ஈவிட்டாரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட் நாய்ஸ் டயர் நாய்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். பட் இங்கே அந்த பிரச்சனை இல்லை. ரியர் ப்ரொஃபைலில் மேஜராக என்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பேசுவோங்க. இது வந்து LXI, இது வந்து VXI வேரியன்ட். கனெக்டட் டெயில் லேம்ப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது LXI மாடலில் கிடைக்கல. பட் ரியரில் டிஃபாகர் வந்து காமனாக LXI VXI வேரியன்ட் ரெண்டுலேயுமே போட்டிருக்காங்க. ரியர் வைப்பர் மூவ்
பண்ணியிருக்காங்க, அது கொடுத்துருந்துருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ரிவர்ஸ் கேமரா அப்படின்றது உங்களுக்கு இந்த VXi வேரியண்ட்டில் மட்டும் கிடைக்குங்க. LXiயில் ரிவர்ஸ் கேமரா கிடையாது. ரியர் பார்க்கிங் சென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பார்க்கிங் சென்சஸ், அது வந்து LXi அண்ட் VXi ரெண்டுலேயுமே போட்டிருக்காங்க. சரி, பூட் ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 430 to 449 லிட்டர்ஸ் வரைக்கும் சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக வந்து விக்டோரியஸ்க்கு பூட் ஸ்பேஸை பிராண்ட் ஸ்பெசிஃபை பண்ணல, அவங்க ப்ரௌஷர்லையுமே இல்லை, அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்கிறோம். ஸோ அது வந்து மோர் தென் எனஃப்னு சொல்லலாம் இன்னைக்கு யூசேஜுக்கு. நீங்கள் சிஎன்ஜி மாடல் எடுத்தீங்கனாலும் அண்டர் பாடியில் தான் சிஎன்ஜி டிப்ளாய் ஆயிருக்கும். அப்படின்ற பட்சத்தில் பூட் ஸ்பேஸில் இங்கே காம்ப்ரமைஸே கிடையாது. என்னங்க அடிஷனலாக ஒரு பார்சல் ட்ரே இருக்கும் VXiயில், இங்கே LXiயில் மிஸ் அவுட் ஆகும். அது கூடவே பூட் லேம்பும் 12 வோல்ட் அடாப்டர் ப்ரொவிஷனும் வந்து VXi வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. LXiயில் அது மிஸ் அவுட் ஆகுதுங்க. விக்டோரியஸில் நீங்கள் எந்த வேரியண்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஸ்பேர் டயர் அப்படின்றது கிடையாது. இது கண்டிப்பாக கொடுத்துருக்கணும், இது ஒரு மேஜர் மிஸ்டேக் நான் பார்க்குறேன். உங்களுக்கு டயர் பஞ்சர் ரிப்பேர் கிட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்பேர் டூல் கிட்லாம் இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் இப்போ மைல் ஹைபிரிட் வெர்ஷன் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அடிஷ்னலாக நீங்கள் வாங்குற ஸ்பேர் டயரை இங்கே டிப்ளை பண்ணிக்க முடியும். இதுவே நீங்கள் ஸ்ட்ராங் ஹைபிரிட் வெர்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா அண்டர் த பாடி வந்து நீங்கள் டிப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சிஎன்ஜி வெர்ஷன்ஸில் நீங்கள் வந்து ஸ்பேர் டயர் அப்படின்றது இன்ஸ்டாலே பண்ண முடியாது. நீங்கள் வாங்கினீங்கன்னா பூட்டுக்கு மேலே தான் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். கீ ஃபாப் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக் மாடல்லேருந்து டாப் அண்ட் மாடல் வரைக்கும் ஒரே கீ ஃபாப் தாங்க. இங்கே பாருங்கள், லாக் அன்லாக் அப்படின்னு சொல்லி 2 ப்ரொஃபஷன் வரைக்கும். டாப் ஆஃப் த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெயில்கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சேர்த்து. ரிவர்ஸ் கைட் லேம்ப் பற்றி பேச மறந்துட்டுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 பக்கம் க்ளோ ஆகுது, ஹாலஜனில் இருக்குது ரிவர்ஸ் கைட் லேம்ப் அப்படின்றது. விக்டரிஸோட இன்க்ரெஸ் எக்ரெஸ் அப்படின்னு பார்க்கும்போது உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு இறங்குறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயசு, அதாவது 30 to 35 வயசு ஆளு, இல்லை சின்ன பசங்க இருக்காங்கன்னா ஏரியாங்கிறது ஈஸிங்க. பட் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபுட் ஸ்டெப் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஏரியாங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும். விக்டோரிஸில் இப்போ LXi வேரியண்ட்டோட ரியர் சீட்டில் இருக்குங்க. LXiக்கும் VXiக்கும் ரியர் சீட்டில் என்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து ரெண்டுலேயுமே கிடைக்கும். பட் வந்து 2 டைப் சி சார்ஜர்ஸ் அப்படின்றது VXi வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க அந்த ஏசி வென்ட்டுக்கு கீழே. வேறஸ் வந்து இந்த LXi வேரியண்ட்டில் கிடையாது. அதுதான் டிஃப்ரென்ஸுங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட், ஒரு ஆர்ம் ரெஸ்ட், 2 கப் ஹோல்டர்ஸோட, அதுக்கப்புறம் கேபின் லேம்ப் வந்து 2 பக்கம் பேரலாக உங்களுக்கு ஹாலஜனில் கொடுக்குறது எல்லாமே வந்து LXi அண்ட் VXi பொறுத்த வரைக்கும் சிமிலர் தான். பவர் விண்டோஸ், எல்லா விண்டோஸுமே பவர் விண்டோஸ் தான். உங்களுக்கு இந்த பேனல்லையும் எந்த விதமான மாற்றங்களும் இல்லைங்க. இதை தாண்டி இப்போ காமனாக பார்க்குறப்ப வந்து லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் பற்றி பேசுவோம், ஹெட்ரூம் பற்றி பேசுவோம். இங்கே ஹெட்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 6 அடி இருந்தீங்கனாலும் தலை உரையாது. நீங்கள் வந்து இந்த பேனரோமிக் சன்ரூஃப் இருக்கிற மாடல் எடுத்தீங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து ஒரு 6 அடி இருக்கும்போது தலை வந்து உரையிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். பட் இந்த வேரியண்ட்டில் பிரச்சனை இல்லை, ஹெட்ரூமில் எந்த கவலைகளும் இல்லை. என்னன்னா கொஞ்சம் வந்து சீட் வந்து அப்ரைட் போஸ்டரில் இருக்கும் விக்டோரியஸில். அதுதான் பிரச்சனை. இப்போ உட்காந்துருக்க பாருங்க, உங்களுக்கு ஒரு லைக் கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு ஸ்டெப் ரிக்ளைன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அதுதான் ஒரு மேஜர் ட்ராபேக்கை பார்க்குறேங்க. ஷோல்டருக்கான என்ஹான்ஸ்மெண்ட் மினிமலாக இருக்குது. இங்கே பின்னாடி வந்து 2 அடல்ட் ஒரு குழந்தை உட்காரலாம், 3 அடல்ட் அப்படின்றது நீங்கள் ரொம்ப நெருக்கி தான் உட்கார மாதிரி இருக்கும். ஏசியோட த்ரோ ரியர்லையுமே வந்து டீசெண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கிளாஸ்ட்ரோஃபோபிக் உணர்வு பின்னாடி இல்லைங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒயிட் இன்டீரியர்ஸ் இருக்குது, பேனல்ஸ் இருக்குது. அதனால வந்து நமக்கு கிளாஸ்ட்ரோஃபோபிக் உணர்வு இருக்குது. வெளிச்சம் டிஎல்எம்மே வந்து நமக்கு ப்ராப்பராக தான் கிடைக்குது. இங்கே ரியர் சீட்டில் லெக் அண்ட் நீ ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெக் ரூம் அண்ட் நீ ரூம் வந்து நல்ல டீசெண்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த டிரைவர் சீட் வந்து என்னோட போஸ்டருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், டீசெண்டாக இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலை நீட்டி உட்காந்திங்கன்னா ஸ்லைட்லி ஒரு லேக் இருக்கும். மற்றபடி நீங்கள் ரொம்ப லேக் ஆகுது, லாங் ட்ராவல் பண்ணும்போது இந்த முட்டி நீ பெயின்லாம் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. பட் ஹம்ப் இங்கே வந்து ரொம்ப பெரிது. அதுதான் இங்கே 2 அடல்ட் உட்காரதுக்கான ரூம்ஸ் மட்டும்தான் கொடுக்குது. அது டோர் பேட்ச் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு குஷனிங் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டீசென்ட்னு சொல்லலாம். LXi VXi ரெண்டுலேயுமே இப்படி தாங்க வருது. இங்கே VXiன்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமில் உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டல்ஸ் அப்படின்றது கிடைக்குதுங்க. ரியர் டோர் பேக்கெட்ஸில் நம்ம வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்க முடியும், அதுக்கான ஸ்பேசிங் இருக்குங்க. இங்கே இந்த LXi வேரியண்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் மிரர் கொடுத்துருப்பாங்க. பட் ஃபோல்டபுளுக்கான ஆப்ஷனே இருக்காது. அதுவே இந்த VXi வேரியண்ட்டில் உங்களுக்கு ஃபோல்டபுளுக்கான ஒரு ஸ்விட்ச் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ஃபோல்டபுள் மிரர், ORVM மிரர் அப்படின்றது VXiயில் மட்டும் தான் கிடைக்குது. ஃப்ரண்ட் இன்டீரியரில் LXiக்கும் VXiக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எனக்கு தெரிஞ்சு உத்து கவனிச்சிங்கன்னா மட்டும்தாங்க தெரியும். ஃபர்ஸ்ட் விஷயம், சீட் ஹைட் அட்ஜஸ்டர் அப்படின்றது VXiல தான் கிடைக்கும், LXiல இல்லை. பட் நான் இப்போ உட்காந்துருக்கிறது LXi வேரியண்ட்டில் தான். எனக்கு வந்து போனட்டோட விசிபிலிட்டி ரொம்ப கிளியராக தெரியுது. நான் வந்து ஒரு 5.7 to 5.8 ஃபீட் கிட்ட இருக்குங்க. ஸோ டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்டர் அப்படின்றது ரொம்ப மெண்டேட்டரியாக தேவைப்படாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து ஸ்டீரிங்னு போகும்போது இங்கே வந்து டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பேசிக் மாடல் இருந்து LXiலேருந்தே கிடைக்குது. இங்கே மேஜர் மிஸ் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் LXi வேரியண்ட்டில் கிடைக்காது. வேற VXi வேரியண்ட் போகிறீங்க அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்றது இடம் பார்க்குது. சரிங்களா? அடுத்து மாற்றங்கள் பேசுறதுக்கு முன்னாடி சீட்ஸோட கம்ஃபர்ட்டை பற்றி பேசிடலாம். சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக உங்களை வந்து ஹக் பண்ணி வச்சுக்கும். ஷோல்டருக்கான என்ஹான்ஸ்மெண்ட், அண்டர் தை சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட அபிப்பிராயங்க இந்த பர்டிகுலர் மாடலில். ஸோ ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் LXi அண்ட் VXiயில். அடுத்து ஹெட்லாம்ப்ஸு, வைப்பர்ஸ் இதெல்லாமே மேனுவல் தான். LXi VXi ரெண்டுலேயுமே வந்து அதே தான் கண்டினியூ ஆகுது.
ஐஆர்விஎம் அப்படின்னு பார்க்கும்போது மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே கேபின் லாம்ப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேபின் லாம்பில் வந்து SOS ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து VXIயில் மட்டும்தான் கிடைக்கும். LXIயில் SOS ஃபங்க்ஷன் அப்படின்றது கிடையாது. இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து வேனிட்டி மிரர்ஸ்னு பார்க்கும்போது LXIயில் உங்களுக்கு வேனிட்டி மிரர்ஸ் அப்படின்றது கிடையாது சன்வைசர்ஸில், வேறஸ் VXIயில் வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மூவபிள்ங்க. LXI VXI ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா லெதர் ராப்ட் ஆம்ரெஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக நிக்னாக் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் இருக்குது. சென்டர் கன்சோலில் 2 வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த முட்டி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஏறும் போது இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் டேஷ்போர்டில் இடிக்குமா இல்லை சைடில் இடையூறாக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. கன்வீனியன்ட்டாக ஏறலாம் இறங்கலாம், அதுலாம் பிரச்சனைகள் இல்லை. நீங்கள் ஏறும் போது ரொம்ப ஒட்டி ஏறுறீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த இடத்துல இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. என்ஜின் புஷ் பட்டன் ஸ்டார்ட் அப்படின்றது பேஸ் மாடல் LXIலேருந்தே உங்களுக்கு கிடைக்கும். ABC பெடலுக்கான ஸ்பேசிங் அப்படின்றது வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது வந்து காலில் இடையூறாக இருக்காது. இந்த இடத்துல வந்து லாங் ட்ராவலில் வந்து ஃபுட் ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அழகாக ஒரு ரெஸ்ட் பெடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து LXI VXI ரெண்டுலையுமே கிடைக்குங்க. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது 7-inch இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டோட கிடைக்குங்க. AC கண்ட்ரோல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளதாக இருக்கும். நீங்கள் LXI மாடல் போனீங்களாலும் சரி, VXI மாடல் போனீங்களாலும் சரி, உங்களுக்கு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் AC அப்படின்றது கிடைக்குதுங்க. ஸோ AC த்ரோ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நாட் ரொம்ப இம்ப்ரெசிவ் அப்படின்னு இல்லை. ஓகேங்களா. அடுத்து இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமோட ஆடியோ குவாலிட்டி கேட்டுருவோம். நீங்கள் LXI மாடல் வாங்கும்போது ஃப்ரண்ட் டோரில் 2 ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ரியர் டோரில் ஸ்பீக்கர்ஸ் இருக்காது, ட்வீட்டர்ஸும் இருக்காது. இதுவே நீங்கள் வந்து VXI மாடல் போகிறீங்கன்னா ஃப்ரண்ட் டோரில் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, கூடவே வந்து ட்வீட்டர்ஸும் ஆட் பண்ணியிருப்பாங்க ஃப்ரண்ட்டில். ரியர் டோரில் VXI மாடலுமே ஸ்பீக்கர்ஸ் கிடையாதுங்க. ஆடியோ குவாலிட்டி மட்டும் ஃபஸ்ட் கேட்போம். ஆடியோ குவாலிட்டி வந்து இப்போ நீங்கள் கேட்டது வந்து VXI வேரியண்ட்டில் டீசெண்டாக இருக்கும். LXI வேரியண்ட்லேயும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபைன் பண்ணி சொல்லுங்கள். ரிவர்ஸ் கேமரா அப்படின்றது இந்த VXI மாடலில் மட்டும்தாங்க கிடைக்கும். அதில் அடாப்டிவ் கைட்லைன்ஸில் இல்லை. ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. LXI வேரியண்ட்டில் அதுவும் கிடையாது. வாங்க அதை பார்த்துட்டு வந்துடுவோம். VXI வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஆக்சியல் டோர் ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் கிடைக்குது. சரிங்களா. இதோட ஆடியோ குவாலிட்டி கேளுங்க. ரொம்ப டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ்லாம் ஃபீல் ஆகலைங்க. அதே மாதிரி அட்வான்ஸ்டு ஆடியோ கோடக்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரேஷியோவில் ப்ளே பண்ணும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த LXI வேரியன்ட் சிஸ்டமில் கிடையாது, VXI வேரியன்ட் சிஸ்டமில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ரிவர்ஸ் கேமரா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே இல்லை, வெறும் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இந்த LXI போகும்போது. AC வென்ட்டோட நாப் குவாலிட்டிலாம் ஃப்ரெஜைலாக தான் இருக்குது, கொஞ்சம் பார்த்து தான் வச்சுக்கணும். பட் இங்கேயுமே வந்து பியானோ பிளாக் இன்சர்ட்ஸ், அதுக்கப்புறம் அந்த சில்வர் இன்சர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கிறது. LXI பேஸ் மாடலாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து ஒரு பேசிக்கான ஒரு உணர்வை கொடுக்கல, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இங்கே ஏசிக்கான நாப்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே டெடிக்கேட்டடான வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஓகே, இந்த ஸ்விட்சஸ்லாம் வந்து எனக்கு கிரான்விட்டரில் கொடுத்துருப்பாங்க ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிக்கு. அது மாதிரி கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஆனால் அது யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் வந்து இங்கே ஆப்ரேட் பண்ணிட்டு இங்கே நம்ம ஸ்க்ரீனை டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கிறது எனக்கு கன்வீனியண்ட்டாக படலைங்க. ஏசி ப்ளோயர் ஸ்பீடுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரான்விட்டரால் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இங்கே கொஞ்சம் வந்து ஓகேஷாக தான் ஃபீல் ஆகுது. அப்புறம் LXI VXI ரெண்டுலையுமே வந்து ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் பண்ணும். சார்ஜிங் போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து 12 volt அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷன், அதுக்கப்புறம் USB Type A சார்ஜிங், அது வந்து டேட்டா கனெக்டிவிட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து LXI VXI ரெண்டுக்குமே காமனுங்க. அப்புறம் MID கிளஸ்டர் எல்லாருமே கேட்பீங்க ஏதாவது மாற்றம் இருக்கான. LXI VXI ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனலாக் MID கிளஸ்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு TFT ஸ்க்ரீன் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கலரில் தான் போட்டிருக்காங்க. அதில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லைங்க. போத் LXI and VXI வந்து சேம் MID கிளஸ்டர் தான் கிடச்சிருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த ரெண்டு வண்டி, அதாவது விக்டோரியஸோட LXI vs VXIயோட டீட்டெயில் கம்பேரிசன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓனர்ஷிப் காஸ்ட் பற்றி பேசிடுவோம். இந்த வண்டியோட LXI வேரியண்டோட ஓனர்ஷிப் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 28, கிட்டத்தட்ட வந்து 600 கிட்ட வருதுங்க. இதுவே வந்து இது போகிறீங்க அப்படின்னா 31,200 வருது VXI. ஸோ எக்ஸாக்ட்லி ஓனர்ஷிப் காஸ்ட் என்ன அப்படின்றத உங்களுக்கு கிளியராக காமிச்சு கொடுத்துருக்கேன். ஸோ ஓனர்ஷிப் காஸ்ட்டில் ஒரு சின்ன மாற்றங்கள் இருக்குது. பட் 1.5 லட்ச ரூபாய்க்கு VXI ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. LXI தான் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா வந்து மேஜராக இருக்கக்கூடிய மாற்றங்கள் ரிவர்ஸ் கேமரா LXIயில் போட முடியும்.
அதுக்கடுத்து க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்றதையும் இப்போ ஓஎம் பிளக் அண்ட் பிளேலேயே ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட முடியுது. சீட் ஹைட் அட்ஜஸ்டர் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த வண்டியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்டர் இல்லைனாலும் அவங்க கொடுத்துருக்க அந்த சீட்டோட போர்ஷனுங்கிறது மோர் தென் எனஃபாக இருக்குது, நம்ம கிளியரான ஒரு விசிபிலிட்டி கொடுக்குது. அப்போ பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எல்எக்ஸ்ஐ இஸ் மோர் வேல்யூ ஃபார் மணி. ஸோ நீங்கள் பிக் பண்ணுறாப்புல இருந்தீங்க, உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோஷனில் போகணும்னா எல்எக்ஸ்ஐ தான். இல்லை நான் வாங்கிட்டு வெளியில் மாடிஃபிகேஷன்லாம் பண்ண விரும்பல, எனக்கு ஓய்மா தான் வந்தால் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும்னா ஒரு 1,60,000 சேர்த்து போட்டு இந்த விஎக்ஸ்ஐ வாங்கணும். ஸோ அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்லணும், இந்த சிஎட் செக்யூர் டிரைவ் டயரை முடிஞ்ச மாற்றிருங்க. ஏன்னா அது வந்து கிரிப்லெஸ் டயர்ஸாக இருக்குது. நாமளும் ரீசெண்டாக விக்டோரியஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஒரு டீட்டெயில்டு வீடியோ, வண்டி ஆக்சுவலாக வந்து எடுத்த உடனே ஆர்எம் கார் டெக்கர்ஸ் போயிடுச்சு. வண்டி கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 days அங்கே இருக்குது 3-way செட்டப்க்கு. ஃப்ராங்க்ஸ்லேருந்து அதே 3-way செட்டப் தான், அது அப்படியே அங்கே டிப்ளை பண்ணிட்டு இருக்கும். எல்லாத்தையுமே சொல்கிறது, கார் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த அக்சசரிஸில் நிறைய விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. அதே மாதிரி தயவு செஞ்சு டேஷ் கேம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது இன்னைக்கு இருக்க காலகட்டங்களில் ப்ரூஃப் எவிடன்ஸாக நிறைய இடத்துல உதவி கொடுக்குதுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்லாம் ஃப்ளீ ட்ராக் பிராண்ட் பயன்படுத்திட்டு இருக்கிறதுனால ஷவுடர் கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரண்ட்டில் 4K, ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டெஃபினேஷனோட அவங்க கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு தேவை இருந்தது அப்படின்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், பயன்படுத்திக்கோங்க. கூடிய சீக்கிரம் மோஸ்ட்லி செப்டம்பர் டைம்லைனில் நம்ம ஜிஎஸ் ஆட்டோ லேபோட அக்சசரிஸும் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களோட அக்சசரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி வாய்ட் ஆகாமல் நம்மளோட டீமில் பண்ணிக்க முடியும். எதெல்லாம் குவாலிட்டியாக இருக்கும் அந்த ப்ராடக்ட்ஸை மட்டும் தான் நம்ம ஷோகேஸ் பண்ண போகிறோம். அதை பற்றி டீட்டெயிலாக கூடிய விரைவில் சொல்கிறேங்க. சரி, ஐ ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவைக்கேற்ப எல்லா இன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அப்புறம் இந்த கிராண்ட் விட்டாரா போகலாமா விக்டோரியஸ் போகலாமா அப்படின்றது என்டையர்லி டிசைன் பெர்ஸ்பெக்டிவ் தான். உங்களுக்கு அந்த டிசைன் பிடிச்சிருந்தனா கிராண்ட் விட்டாரா இல்லைனா இது. ஆனால் வேல்யூ ஃபார் மணின்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியஸ் எல்எக்ஸ்ஐ தான் பெட்டராக இருக்கும் கிராண்ட் விட்டாரா சிக்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இங்கே வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம்லாம் வந்துருது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் முக்கியமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி இருக்கும் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சகமனதில் நம்பி நேசிக்கிற இருக்கும். சாய்ச்சரவானா பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.